ஆன்மீக சந்திப்பில் நாம் ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ லவ் பண்ணுறாங்க, ஆனால் பிரேக்கப் ஆகிடுது. இல்லைனா அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜாதக பொருத்தெல்லாம் பார்க்குறாங்க. 10 பொருத்தம் இருக்கும், 9 பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணுறப்பே அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான அணுகுமுறை இல்லை. அதாவது ஜாதகத்தில் பார்த்தோன்னா அவங்க பொருத்தம்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த பொருத்தம் மட்டும் பத்தாது. பொருத்தம் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, ஆனால் வாழ்க்கை அமையணும்னா பொருத்தம் மட்டும் பத்தாது, கொடுப்பினைன்றது வேணும். அதுக்கு நான் ஒரு 4 ரூல் சொல்கிறேன். இது ஏற்கனவே டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் இருக்குது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா முதல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மாறும். நான் முதல்ல நம்ம இந்த வீடியோவில் எந்த நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகம், பரணி, உத்திராடம். பரணி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களோட லைஃப் பார்ட்னருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று அவங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வர்ற ஆப்போனன்ட் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன்று புனர்பூச நட்சத்திரமாக இருக்கணும், சுவாதி நட்சத்திரமாக இருக்கணும், இல்லை அவிட்ட நட்சத்திரமாக இருக்கணும், இல்லைன்னா பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சதய நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திரத்தில் தான் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு ரூல் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனுசு லக்னம் அல்லது கன்னி லக்னமாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த லக்னமாக இருக்கணும். இல்லை வேறு லக்னமாக இருந்துச்சுன்னா அந்த லக்னாதிபதி தனுசு லக்னத்துலேயோ, தனுசு வீட்லேயோ, இல்லை கன்னி வீட்லேயோ இருப்பாங்க அந்த லக்னாதிபதி. 3வது ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேயே குரு இல்லைன்னா புதன் இருப்பாங்க, இல்லை லக்னாதிபதியோட குரு அல்லது புதன் இருப்பாங்க, இல்லைனா அவங்க பார்வை அந்த லக்னாதிபதியோடு இருக்கும். இது ரூல் நம்பர் 3. அடுத்த ரூல் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1, 6 அல்லது 1, 9 சேர்க்கை அல்லது சம்பந்தம். அதாவது என்னன்னா, லக்னாதிபதி 6லேயோ 6ஆம் அதிபதி லக்னத்திலேயோ இருந்தாலும், அதே போல் லக்னாதிபதி 9லேயோ இல்லை 9ஆம் அதிபதி லக்னத்திலேயோ இல்லை பார்வை சேர்க்கை எது இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக ஒன்று சேருவாங்கன்னு நம்ம நம்பலாம். இது ஜாதக பொருத்தம் பார்க்குறவங்களுக்கு, அதாவது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். இன்கேஸ் லவ் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் போயிட்டு பொருத்தம் பார்ப்பாங்க. 8 பொருத்தம் 9 பொருத்தம் இருக்கும், ஆனால் நடுவில் பிரேக்கப் ஆகிடும். பட் இந்த மாதிரி ஒரு பொருத்தம் இருக்குது, அந்த ஜாதக அமைப்பு இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக சேருவாங்க. நீங்கள் தைரியமாக ப்ரொசீட் பண்ணலாம். இல்லைனா அவங்களால நீங்கள் என்ன லவ் பண்ணாலும் சரி, வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துட்டாலும் சரி, லாஸ்ட் மினிட்ல ட்ராப் ஆகிடும். இது உலகத்தில் இருக்க எல்லா நட்சத்திரம், அதாவது இந்த 3 நட்சத்திரம் இருக்குல்ல, பரணி, மகம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களுக்கும் இதை அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடந்திருக்கும். அப்படி நடந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீதி